ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. நம்மளும் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரே கொஸ்டின், நான் பிகினராக இருக்கேன், எனக்கு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி சிஸ்டர் பர்ஃபெக்டாக வந்து கட்டிங் போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போடும்போது மெஷர்மெண்ட் மாறுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய அளவு ப்ளவுஸு எந்த சுருக்கமுமே இல்லாமல் நம்ம கட்டிங் போடும்போது பர்ஃபெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சுருக்கமாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த அளவுகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் போடுறீங்க, அப்படியே வந்து அந்த ப்ளவுஸ் மாதிரியே நம்ம கட்டிங் போட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் தான். நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கதும் நார்மல் ப்ளவுஸ் தான். நம்ம கட்டிங் போடுற ப்ளவுஸும் நார்மல் ப்ளவுஸ் தான், லைனிங் ப்ளவுஸ் கிடையாது. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் எந்த சுருக்கமும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி சேம் நம்ம ஃப்ரண்ட்லேயும் அப்படியே தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எதுலையுமே எடுக்க போகிறதில்ல. அப்படியே நம்ம இதில் இருக்கிற அளவுகளை வந்து நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ண போகிறோம். நிறைய பேர் இந்த மெத்தட் வந்து கேட்டிருந்தீங்க, கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ அந்த ப்ளவுஸை வந்து நான் சுருக்கம் இல்லாமல் பார்த்து எடுத்துட்டேன். எப்பயுமே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிளாத்தை வந்து ரெண்டாவது ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஓப்பன் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும், ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். எப்பயுமே நீங்கள் ப்ளவுஸை வந்து நமக்கு ரைட் சைட் கார்னர் இந்த பக்கம் தான் நமக்கு எடுக்கணும், நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் தான் எடுக்க போகிறோம். இப்போ ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா பாட்டமில் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மடிச்சடிப்போம் இல்லையா, கீழே வந்து அதுக்காக ஒரு 2 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம விடணும். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி கீழே மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. சிலர் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுவீங்க, நீங்கள் 2 இன்ச் விடும்போது பேக் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டிங் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு, அதனால தான் நான் 2 இன்ச் விடுறேன். உங்களுக்கு கண்ணாடி ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா கோடு போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக நமக்கு லைன் தெரியுதான்னு தெரியும். இந்த மாதிரி அந்த 2 இன்ச்சை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி லைன் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம லைன் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வந்து ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி பேக் சைடு வர மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். எந்த சுருக்கமுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கீழே வந்து 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, 2 இன்ச் மார்க் பண்ணதில் அப்படியே இந்த ப்ளவுஸை வந்து நம்ம கரெக்டாக அந்த 2 இன்ச்சில் உட்கார்ற மாதிரி இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வைக்கணும். நம்ம எப்பயுமே ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து சரிவு கொடுக்கும். இதை நம்ம அதே மாதிரி தான் வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது. எதனால் இந்த 1/2 இன்ச் சரிவு வருது அப்படின்னா, நமக்கு பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த டாட் வந்து 1/2 இன்ச், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் 2 சைடு சேர்த்து 1 இன்ச் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த 1/2 இன்ச் வந்து டாட் நம்ம பிடிக்கும்போது கரெக்டாக இருந்தால் நமக்கும் அந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக சரிவாக இருக்கும் நம்ம அந்த ப்ளவுஸை ஃபோல்டு பண்ணும்போது. இப்போ நம்ம இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி வச்சுட்டு இந்த இடம் இந்த கர்வை போதில் இந்த இடம் சுருக்கம் இல்லாமல் பார்த்துட்டு கரெக்டாக இந்த பாட்டம் இந்த 2 இன்ச்சில் உட்கார மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலருக்கு அளவு எடுக்கும்போது இந்த ஃப்ரண்ட் வந்து கீழே கொஞ்சம் இறங்கி வரும். அவங்களுக்கு வந்து பஸ்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால பட்டி நல்லா இறக்கி போடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஃப்ரண்ட் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த பேக் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 இன்ச்சில் படுற மாதிரி வச்சுட்டு நம்ம அளவு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல கையை இந்த மாதிரி வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி இழுத்து விடுங்க. உள்ளே நமக்கு சுருக்கம் இருந்தால் கூட நல்லா இழுத்து கொடுத்து வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட லென்த்தை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லென்த்தை மார்க் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம லென்த்து மட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த கழுத்தோடைய இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக அந்த 2 இன்ச்சில் அந்த கழுத்தோடைய இறக்கத்தை வச்சுட்டு இந்த 1/2 இன்ச் சரிவாக தான் இருக்கணும். இப்போ அந்த கழுத்தோடைய இறக்கத்தை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு உள் பக்கமாக தெரியும். இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக அந்த மாதிரி உள்ளே எடுத்து விட்டுருங்க. பேக் பார்ட்டுக்குள்ளேயே எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம கழுத்தோடைய அகலம் மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக அந்த கர்வ் வந்து தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அழகாக அந்த ஷோல்டரை ஈவனாக பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த இடத்தையும் நம்ம அந்த மாதிரி அழகாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சுருக்கம் இருக்காது. இப்போ நமக்கு இந்த கழுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வர மாதிரி தெரியும் இல்லையா, ரொம்ப தள்ளி போய் நம்ம வைக்கக்கூடாது, ரொம்ப உள்ளே போய் வைக்கக்கூடாது. அழகாக அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்துல அழகாக கர்வாக வர மாதிரி நம்ம பார்க்கணும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கழுத்து எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி ஈவனாக எடுத்து விட்டுட்டு இப்போ அழகாக இங்கே முன்னாடி கழுத்தில் இருந்து நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் டாட்டாக வச்சுட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னா நீங்கள் மாற்றி போட்டுருவீங்க. இந்த மாதிரி டாட் வைக்கும்போது நம்ம அழகாக அதை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அழகாக அந்த கர்வை வந்து இந்த மாதிரி
ஒன்று போல் ஒன்று எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வை வரைங்க. இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு இந்த இடுப்போடைய சுற்றளவை நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அழகாக அந்த அரை இன்ச்சு இங்கே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இடுப்போடைய சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கை வச்சுட்டு இந்த கர்வாக போகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதோடைய அளவை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எப்பயுமே மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லைன் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த கர்வ் போகுது இல்லையா, இந்த கர்வுக்கு நேராக மேலே ஒரு மார்க்கு, இந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தையலுக்காக அரேஞ்ச் விடணும். இதை இந்த மாதிரி 1/2 இன்ச் தள்ளி விட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ரெடி அளவுக்கு நேராக மார்க் பண்ணிடணும், இந்த லைனுக்கு நேராக. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லீவை ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி பாதியாக எடுத்து விடுங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைடு உள்ள ஸ்லீவை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த கையோட வளைவு இருக்கு இல்லையா, அந்த ஆம்பளோட சுற்றளவு அழகாக அந்த மாதிரி கர்வ் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கர்வ் வந்து நமக்கு எக்ஸாக்டாக வேணுங்கிறதுக்காக சிலருக்கு வந்து இந்த கர்வ் வந்து மார்க் பண்ணவே வரமாட்டுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வர முடியாத பட்சத்துக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லாவே இந்த எல் ஷேப் வந்து எடுத்து கர்வ் வரைய தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அழகாக எல் ஷேப் எடுத்து அந்த கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எல்லா அளவும் எடுக்கிறனால இதை எப்படி மார்க் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கர்வ் வந்து போகுது இல்லையா, இதுக்கு நேராக நீங்கள் சாக் பீஸ் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக அந்த லைன்லேயே மார்க் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சைடு உள்ள பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த ஷோல்டரோட அளவை இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு இப்போ கீழே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல இந்த லைனில் இந்த கர்வ் வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சிட்டு இப்போ அழகாக இந்த கர்வ் போகும். இப்போ இதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகாக அந்த ஷேப் வந்து அழகாக கிடச்சிரும். கரெக்டாக இங்கேருந்து நமக்கு இந்த ரெடி அளவில் போய் அந்த எல் ஷேப் வந்து அழகாக கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி கர்வ் வந்து மார்க் பண்ணும்போது. இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறது. நீங்கள் கட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் கட்டிங் போடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த லைன் இருக்கு இல்லையா, இது மேலே நம்ம அழகாக அந்த மாதிரி டாட்டாக வச்சு நம்ம அழகாக அதை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ அழகாக அந்த மாதிரி மார்க் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இதுக்கு பக்கத்தில் நம்ம தையலுக்காக அரேஞ்ச் விடணும். அப்போ இங்கே தையலுக்காக விட்டதும் இதையும் கனெக்ட் பண்ணி நம்ம அழகாக வந்து கர்வ் வரையணும். அந்த கர்வ் எப்படி போயிருக்கோ சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. தையலுக்காக நீங்கள் 1/4 இன்ச் தான் விடுவீங்க அப்படின்னா கூட நீங்கள் 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. நான் 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட உயரத்தோட ரெடி அளவு, இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் தையலுக்காக 1/2 இன்ச் மேலே ஏற்றி விடும். இப்போ தையலுக்காக மார்க் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், இதில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம கழுத்து பகுதியில் விடணும். சேம் அதே மாதிரி அதை ஒட்டி வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கழுத்துக்கும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை 2 இன்ச் வந்து தையலுக்கு கண்டிப்பாக விடணும். சிலர் வந்து ரொம்ப அதிகமாக கிளாத் வேண்டாம், நான் 1/2 இன்ச் தான் விடுவேன்னா 1/2 இன்ச் விடுங்க. நான் 2 இன்ச் விடுறேன். நீங்கள் பொதுவாக 2 இன்ச் விடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் பத்தாமல் போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் நான் 2 இன்ச் வந்து தையலுக்காக விடுறேன். இதை அப்படியே வந்து இதுக்கு லைன் எடுத்து மார்க் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணுறது. இப்போ பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா டாட் வந்து எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு இதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. ப்ளவுஸோட டாட் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ப்ளவுஸை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கேருந்து இங்கே ஃபுல்லாகவே வச்சுருங்க. ஃபுல்லாகவே வச்சுட்டு எந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு டாட் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு இதோடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு, அப்புறம் லைட்டாக இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் நமக்கு 1/2 இன்ச்சு டாட்டுக்கு போயிடும்.
இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே கட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருந்தீங்களா, இந்த அளவுக்கிட்டலாம் ஒரு அர்க்காத் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சைட் ஜாயின் பண்ணும்போது. எப்பயுமே கழுத்து பகுதி வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து கட் பண்ணுங்கள், ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கும். தையலுக்காக விட்ட 1/4 இன்ச்சில் தான் கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் இந்த பார்ட்டில் மட்டும் ஒரு பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிளாத் வந்து கொஞ்சம் விலகாமல் இருக்கும். இந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். பேக் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் தான் எடுக்கணும். ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு வந்து பேக் பார்ட் கட் பண்ணியிருந்தோம். அப்படியே நமக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் தான் நம்ம ஸ்லீவ் எடுக்கணும். ஃபோல்டிங் பண்ணபடி தான் இருக்குது. இப்போ மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணணும். 4 ஃபோல்டிங்கு இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நார்மல் ப்ளவுஸ்னால நான் ஸ்லீவில் 1.25 விடுறேன். லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச் தான் விடணும். நார்மலாக இருந்தால் நம்ம 1.25 இன்ச் வந்து விடணும். 1.5 இன்ச் கூட தாராளமாக நீங்கள் விடலாம். ஏன்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் 1.25 இன்ச் விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி நம்ம ஒரு சைடு மார்க் பண்ணியிருந்துருப்போம் இல்லையா, பேக் பார்ட் சைடு அந்த கர்வ், அதில் இன்னும் கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணி விடுங்க. இப்போ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவோட இந்த வித்து இருக்கு இல்லையா, இதை நல்லா எடுத்து விட்டுட்டு அப்படியே இந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணதில் அழகாக அப்படியே வச்சிடும். இந்த மாதிரி அழகாக அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் பிடிச்சிருப்பாங்க பாருங்கள், அதுக்கு நேராக வந்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கும் நம்ம கட்டிங் போடுறோம் இல்லையா கிளாத், அந்த கிளாத்தும் நம்மளோட ஸ்லீவோட கிளாத்தோட ஃபோல்டிங்கும் ஈவனாக இருக்கணும். முன்ன பின்ன வரக்கூடாது. இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி பேக் சைடு மேலே உள்ள கிளாத் இல்லை, பேக் சைடு உள்ள கிளாத்தை இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக தட்டி மட்டும் விட்டால் போதும், அந்த ஷேடு வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ தட்டி விட்டதுக்கப்புறம் இந்த வித்து இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவோட வித்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அழகாக அந்த லைன் மேலே அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அழகாக அந்த கர்வ் போகுது இல்லையா, அந்த கர்வுக்கு நேரம் ஒரு மார்க்கும், அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவை எடுத்துருங்க. ஸ்லீவை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து நமக்கு அழகாக வந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ரெடி அளவுக்கு நேரம் நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்லீவோட அந்த கர்வுமே மார்க் பண்ணிடலாம். இப்போ இது அழகாக நம்ம டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் இப்போ இது மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். தையலுக்காக 1/2 இன்ச் அதே மாதிரி பக்கத்தில் விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி லைன் எடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸ்லீவுமே நமக்கு. இப்போ இங்கேருந்து நான் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விடுறேன். நீங்கள் வந்து 1 இன்ச் தான் விடுவீங்க அப்படின்னா 1 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணினதுக்கப்புறம் இப்போ சென்டருக்கு நேராக ஒரு அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி ஆமோட ரெடி அளவுக்கு நேராக ஒரு அர்க்காத் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடு வந்து நமக்கு ஃபோல்டிங் இருக்கும். ஃபோல்டிங் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மட்டும் கட் பண்ணுங்கள். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ குடஞ்சி வெட்டணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சிலருக்கு வந்து குடஞ்சி வெட்டியிருக்க மாட்டாங்க. ஸ்லீவில் வந்து என்ன இது இருக்குது வந்து ஸ்லீவில் வந்து அவ்வளோவா வந்து குடஞ்சி வெட்டியிருக்க மாட்டாங்க. பேக்கோட ஸ்லீவும் ஃப்ரண்ட்டோட ஸ்லீவும் ஈவனாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப குடஞ்சி வெட்டுற மாதிரி வரும். ஒரு 3/4 இன்ச் 1/2 இன்ச் இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கும் சேம் இதே மெத்தட் தான். ஸ்லீவை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கம் பிடிச்சிருப்பாங்கல்ல, ஃப்ரண்ட்டும் நம்ம ஸ்லீவும் பிடிச்சிருக்க சைடு உள்ள பக்கத்தை வந்து ஷோல்டர் வந்து நமக்கு மேலே வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் இந்த மாதிரி சாக் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி விட்டுருவாங்க. அந்த லைனில் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நம்ம இதை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த ஃபோல்டிங்கையும் ஒன்றா வச்சு இந்த வித்தை வந்து சேம் அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதோட அளவையும் இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ அதே மாதிரி ஒரு தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி தட்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவை எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அழகாக வந்து இது எவ்வளோதுக்கு குடஞ்சி வெட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3/4 இன்ச் இருக்குது. 3/4 இன்ச் வந்து இது வந்து ரெடி அளவு. நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, இதில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் பண்ணதுக்கும் ஃப்ரண்ட்டோட ஸ்லீவுக்கும் உள்ள கேப்பு 3/4 இன்ச் வந்து குடஞ்சி வெட்டியிருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ தான் நமக்கு அந்த கர்வ் வந்து வளைஞ்சு போயிருக்க மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இங்கே அந்த லைன் நமக்கு இந்த ஷேடு வந்து எதுக்காக தெரியணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கர்வும் வரைய தெரிய மாட்டுது. இன்னொன்று என்னென்னா எவ்வளோ கம்மியாக வெட்டியிருக்காங்கன்னு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி 3/4 இன்ச் வந்து மைனஸ் ஆயிருக்கா. ஸோ இந்த 3/4 இன்ச்சை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த சைடும் இதுக்கும் 1/2 இன்ச் போகிற மாதிரி லைன் வரையணும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 2 எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி 2 எடுத்துகிட்டு அழகா அந்த 1.5 இன்ச்லேருந்து கர்வாக போகிற மாதிரி நம்ம வெட்டணும். நம்ம அந்த குடஞ்சி வெட்டுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ் ஷேப்பில் நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக அந்த மாதிரி ஒரு அழகாக அந்த மாதிரி வளைஞ்சு நமக்கு தெரியும். இப்படி வெட்டும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அழகாக குடஞ்சி வெட்டியாச்சு. குடஞ்சி வெட்டின சைடு ஒரு இன்ட்டு போட்டுட்டு ஒரு அர்க்காட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது மாற்றிட மாட்டோம். ஸ்லீவும் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு தெரியுதா? இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து குடஞ்சி வெட்டியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு தான். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் பார்ட் எடுத்தாச்சு. இந்த சைடு ஸ்லீவ் எடுத்துட்டோம். இப்போ சென்டரில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நமக்கு பேக் பார்ட் தேவை இல்லையா? இது வந்து கிராஸ் கட்டிங்னால நம்ம வந்து பேக் பார்ட்டை வந்து கிராஸாக தான் வைக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸில் வச்சுக்கோங்க. இங்கே சிலருக்கு துணி இருந்தும் ரொம்ப இறக்கி வைப்பீங்க. அப்படி வைக்கும்போது நமக்கு இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா டாட் பிடிக்கும் போது இங்கே நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால கேப் விழுந்துடும். அதனால் எவ்வளோதுக்கு இந்த இடம் வந்து நமக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷோல்டரை நல்லா மேலே ஏற்றி கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸில் வந்து நம்ம வச்சிடறோம். ஃபுல் கிராஸில் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்படியே வந்து பேக் பார்ட்டை மார்க் பண்ணிக்க போகிறோம். ஷோல்டர்லேருந்து அழகாக அந்த ஆமோட கர்வ் ஃபுல்லாகவே அப்படியே அந்த பேக் பார்ட்டில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுங்க. எதனால் இந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா ஒரு சைடு. அப்போ அந்த டாட்டுக்கு வந்து நமக்கு 1/4 இன்ச்சாக தான் தேவைப்படும். இன்னொன்று என்னென்னா இந்த சைடும் நம்ம டாட் பிடிப்போம். இங்கேயும் டாட் பிடிக்கிறனால நமக்கு பேக் பார்ட்டுக்கு சமமாக வந்து ஃப்ரண்ட் பார்ட் வராது. அதனால் பேக் பார்ட்டுக்கு 1/2 இன்ச் தள்ளி வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு இந்த இது இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் அந்த ஃபோல்டிங் வந்து எது வரை முடியுதோ சேம் அதே வரையும் இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. இப்போ கோடு போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கழுத்து இருக்கு இல்லையா, பேக் பார்ட்டோட ரெடி அளவு இருக்க பாருங்கள். அதுக்கு நேரம் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டாலும் சரி இல்லை டாட் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி ரெடி அளவுக்கு நேரம் நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பேக் பார்ட்டோட கழுத்து அளவு வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இந்த கழுத்தோடைய அளவை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேயே மார்க் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி போன மாதிரி பண்ணுவோம். இல்லை 1/4 இன்ச் வந்து அழகாக கர்வாக வர மாதிரி நம்ம மார்க் பண்ணுவோம். ஒரு அளவுக்கு மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இதை வச்சு தானே நம்ம மார்க் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ வந்து ரெடி அளவு ஷோல்டரோட ரெடி அளவை மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த அளவு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. இதோட தான் நமக்கு ப்ளவுஸ் முடியுது. அதில் இது கீழே வந்து அதில் வந்து 2 இன்ச் நம்ம மடிச்சடிச்சிரும். ஸோ ப்ளவுஸோட ஹைட்டே இவ்வளோ தான். நம்ம இதை அப்படியே வந்து பேக் பார்ட்டில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டாச்சு. மார்க் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ஹூக் பட்டி சைடு ஸ்லீவில் ஃப்ரண்ட் சைடு ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துகிட்டு ஷோல்டரை இந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ரெடி ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ரெடி ஷோல்டரையும் அளவு ப்ளவுஸில் உள்ள ஷோல்டரையும் இந்த மாதிரி வேணும். இப்போ இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது தையலுக்காக விட்டு 1/2 இன்ச். இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முன்ன பின்னா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. ஸ்லீவ் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு கர்வாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா
கொஞ்சம் கூட பேக் பார்ட்டுக்கு உள் பக்கமாக நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் போகலை. பேக் பார்ட் என்ன அளவில் இருக்கோ ஸோ அதே அளவில் தான் ஃப்ரண்ட் பார்ட்டும் நமக்கு இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்து ஃப்ரண்ட் நெக் போடுறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா டீப் நெக்கு 2 இன்ச் வைக்கிறீங்க, நெக்கு ஃப்ரண்ட் பேக் நெக்கு 2.25 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து 2 இன்ச் கொடுக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து நல்லா க்ளோஸாக போடுறதுனால இது வந்து நமக்கு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் பார்ட்லேருந்து 1/2 இன்ச் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வ் வந்து வரைங்க. இப்போ நான் இதை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். அழகாக அந்த கர்வ் மார்க் பண்ணி அது எப்படி போதும் அதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு இருக்கு இல்லையா, இது எதில் முடியுதோ அதை அந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் இதை அப்படியே கோடு போட்டுருங்க. இப்போ இதை கோடு போட்டதுக்கப்புறம் இது வந்து ரெடி அளவு. இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ரெடி அளவு. அப்போ தையலுக்காக நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ நம்ம வந்து விடணும் இல்லையா. இதில் நான் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த பட்டி பீஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணணும். இங்கே ரெடி அளவுக்கு நேராக வச்சுட்டு பட்டிக்கு நேராக ஒரு மார்க் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ சேம் அதே மாதிரி இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வை ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு அதில் வைங்க. ஏன்னா இது வந்து இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து தையலுக்காக விட்ட அளவு, இதில் தானே ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஸ்டிச் பண்ணுற இடத்துலையே நீங்கள் இதை வச்சுருங்க. வச்சுட்டு இதை அந்த மாதிரி வச்சு இந்த பட்டி இங்கே கீழே முடியுதா, இந்த பட்டிக்கு நேராக ஒரு மார்க்கும் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சென்டரில் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச் தான் விடணும். நம்ம 1/2 இன்ச்லாம் விடக்கூடாது. 1/4 இன்ச்சும் பட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரண்ட் பார்ட்டோட, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து 3/4 இன்ச் எல்லாருக்குமே நீங்கள் இந்த இடத்துல இதோடைய ரெடி அளவை மார்க் பண்ணினதுக்கப்புறம் 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். தையலுக்காக 3/4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறம் இப்போ டாட் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா அதே ஹூக் பட்டி சைடு தான் இருக்கணும், ஃப்ரண்ட் பார்ட் சைடு. இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்லையா, அதாவது இந்த டாட் முடிகிற இடம் இருக்குல்லையா, இந்த இடத்த எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடம் நமக்கு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த நிப்பிள் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி இந்த ஷோல்டரை இந்த தையலுக்கு பிசுறு விட்டுருக்காங்களே இந்த பிசுருக்கு நேரே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. சமமாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து நம்ம கையை எடுத்துடக்கூடாது. கரெக்டாக கொண்டு போய் நம்ம இந்த ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1 இன்ச்சு இங்கே ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அங்கேருந்து நம்ம வைக்கணும். எல்லாருக்குமே இந்த 1 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து நம்ம அந்த மாதிரி லைட்டாக ரொம்ப வந்து நம்ம இழுத்து பிடிக்கக்கூடாது. நமக்கு ப்ளவுஸ் வந்து இழுக்கிற வரை ஒரு இழுவை கொடுக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு அந்த நிப்பிள் பாயிண்ட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணினதுக்கப்புறமா இந்த எண்டு பட்டி பீஸும் இந்த டாட் வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த இடத்த வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இழுங்க. ஸ்ட்ரைட்டாக இழுக்கும் போது இந்த இடத்துல ஒரு மார்க். இப்போ மார்க் பண்ணியாச்சா. இப்போ இது வந்து ரெடி அளவு தான். இப்போ நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். இந்த 1/2 இன்ச் இருக்குன்னா பட்டி பீஸையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, இந்த 1/2 இன்ச்சை நம்ம இங்கே கீழே விடணும். இப்போ இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்து லைன் எடுங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே ஹூக் பட்டி சைடு தான் இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நிப்பிள் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈவனாக. இப்போ இதோடைய அகலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கரெக்டாக அந்த ரெடி லெவலில் வைங்க. ரெடி லெவலில் வச்சு இந்த நிப்பிள் பாயிண்ட்டோட அகலம் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரஃப்பாக அங்கேருந்து வைக்கும்போது இப்படி ஒரு மார்க் மட்டும் பண்ணி விட்டுருவோம். ஆனால் அகலம் வந்து நமக்கு சரியாக தெரியாது. அதனால் அகலத்தையும் ஓரளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதோடைய அகலம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேப்பில் கூட அளந்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு. இப்போ இதோடைய அகலம் 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட்டோடைய லென்த் எப்பயுமே வெளிப்பக்கம் எடுக்காதீங்க. உள் பக்கமாக இந்த பிசுறு இருக்கிற சைடு பார்த்து எடுங்க. கரெக்டாக அந்த தையல் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த தையலில் இருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் 2.5 இன்ச் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஒரு 2.25 இன்ச் வந்து வருது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. 2.25 இன்ச் வருது. கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட் அந்த வளைச்சி எடுத்துருப்பாங்களா தையல், அது வரையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் கரெக்டாக 2.5 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் தள்ளி வந்திருக்கு. 2.25 இன்ச் வந்திருக்கு. ஸோ இந்த 2.25 இன்ச்சை நம்ம இந்த நிப்பிள் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த 2.25 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருது.
இது வந்து தையலுக்காக விட்டு 1/2 இன்ச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை செக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இதோடைய உயரம் கரெக்டாக தான் நம்ம இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணியிருக்கோமான்னு தெரிஞ்சிடும். இதுக்கு உள்ள கேப்பை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டாலே இப்போ இதில் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, இதோடைய அகலம் இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 1 இன்ச்சுக்கு வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 இன்ச் வந்து நம்ம பிடிக்கணும். இப்போ அதை வந்து இந்த முன்னாடி ஃப்ரண்ட் இருக்குல்லையா, இந்த ஃப்ரண்ட்டும் இந்த டாட் பிடிச்சிருக்கா அகலத்தை முதல்ல பாருங்கள். இந்த அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் டேப்பில் அளந்து கூட நீங்கள் பண்ணலாம். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறதுனால அப்படியே வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே வருது. இப்போ இதில் அளந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய அகலம் 2.25க்கும் 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இதை நம்ம ரெடி லெவலில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து தான் அந்த 1 இன்ச் வந்து எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த டாட் பிடிச்சிருக்குது, அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த லைனிங் எடுக்கணும். இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த 1 இன்ச் மார்க் பண்ண இதுக்கு நேரம் ஒரு மார்க்கு. சேம் அதே மாதிரி இங்கேருந்து நம்ம ஒரு எல் ஷேப் எடுத்துக்கணும். சேம் அதே மாதிரி இங்கேருந்து இந்த தையலுக்காக விட்டதுலேருந்து இந்த டாட் வரை இந்த சைடு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த டாட் வந்து பிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டாட் மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா டாட் வந்து ரொம்ப தள்ளி பிடிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த அளவு ப்ளவுஸில் உள்ளது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு டாட் வந்து இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி வந்து அளவு மாறுதோ ஸோ சேம் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சைடில் வந்து இந்த சைடு ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி விட்டுவாங்க சிலருக்கு வந்து குடஞ்சி விட்ட தேவையில்லை. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். இங்கேருந்து நம்ம இந்த முடிகிற இடம் இருக்கு இல்லையா, இதுக்கு நேரே நம்ம ஸ்கேல் வச்சு லைன் எடுத்துலாம். சேம் அதே மாதிரி இந்த தையலுக்காக விட்டதுலேருந்து ஒரு லைன் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆமோட டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் வருது. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச். இந்த ஆமோட டாட் இருக்குல்லையே, அந்த 3 டாட் பிடிப்பாங்களே, அந்த ஆம்போல்லேருந்து வர டாட் வந்து 4.5 இன்ச்சு. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ரஃபாக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் தள்ளி, ஏன்னா நம்ம வந்து 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம். இது வந்து தையலுக்காக விட்ட லைனு, இதில் தான் நமக்கு தையல் போகும். இங்கேருந்து 4.5 இன்ச் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 4.5 இன்ச் கரெக்டாக இருக்குது இல்லையா. இப்போ இதோடைய கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2 இன்ச் வருதா, நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் ஆமோட டாட்டுக்கும் 2 இன்ச் கேப் வருது. ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து அந்த 2 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் இந்த இது வந்து குடஞ்சி வெட்டலை. நீங்கள் அப்படி வந்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ அந்த மாதிரி மார்க் பண்ணி இதை வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆமுடைய லென்த் வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப பத்தாமல் போய் அவங்களுக்கு இறுக்கி பிடிச்சா அப்படி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இதோடைய அளவு வந்து கரெக்டாக நம்ம இருக்கா, இதுலேருந்து நமக்கு 4.5 இன்ச் கரெக்டாக இருக்கா, அப்போனா நம்ம வெட்ட தேவையில்லை அப்படின்னு நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக அந்த மெத்தட் வந்து நான் சொல்கிறேன். இந்த சென்டர் டாட்டும் ஆமோடைய டாட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த டாட் வந்து பஸ்டோடைய டாட்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போவே மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுத்து பிடிச்சி அதுக்கு நேராக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தெரியும். அது நமக்கு சரியாக வராது. நீங்கள் இந்த பஸ்டோடைய டாட்டை ஸ்டிச் பண்ணிட்டாலே சென்டரும் ஆமும் நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து கழுத்தோடைய ரெடி அளவு இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ தையலுக்காக வந்து முன்னாடி வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு அழகாக வந்து கட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கிட்ட கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ரெடி லெவலாக நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு நேராக இந்த மாதிரி அர்க் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் மார்க் அழிஞ்சாலும் நமக்கு ரெடி லெவல் வச்சு ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பட்டி பீஸ் தான். பட்டி பீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் நமக்கு இருக்கும். சிலருக்கு வந்து பட்டிக்கு வந்து ஒரு சைடு 2 கிளாத் போட்டு ஒரே கலரில் ஸ்டிச் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து அது பத்தாமல் போகும். நான் இதை வந்து ஃப்ரண்ட்டில் 2 சைடு வர மாதிரி வச்சுட்டு அடியில் வந்து லைனிங் கிளாத் கொடுப்பேன். ஸோ அதனால் நான் 2 கிளாத் மட்டும் தான் எடுத்திருக்கேன்.
இப்போ பட்டி வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டி பீஸும் சேம் அதே மாதிரி தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நமக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ பட்டியோட லென்த் மட்டும் அதே மாதிரி ஹூக் பட்டி சைடே நீங்கள் அளவை பார்த்துக்கோங்க. பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 7.5 இன்ச் வருதா. அப்போ முன்னாடி ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு நீங்கள் 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச் தையலுக்காக விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே பட்டியை வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கட் பண்ணிடாதீங்க. பாட்டமில் எப்போயுமே நம்ம ஒரு 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். இந்த 1 இன்ச் எதுக்காக விடுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும், அதனால தான் அந்த 1 இன்ச். நீங்கள் 1/2 இன்ச்லாம் விடும்போது பட்டி வந்து சுருங்கிக்கிட்டே வரும். 1 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் 3 இன்ச் இருக்குது. அப்போ தையலுக்காக சேர்த்து 3.5 இன்ச்சு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு வராது, இது பேக் சைடு வராது. ஃப்ரண்ட் கொஞ்சம் அதிகமாக தெரியுதா, பேக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுதா, அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதோட லென்த்து ஒரு 2.25 நேராக இதோடைய லென்த் வந்து 3 இன்ச்சு. அதே மாதிரி 2.25 நேராக இதோட லென்த்து 3 இன்ச்சு. அப்போ தையலுக்காக சேர்த்து 3.5. இங்கேருந்து ஒரு 5 இன்ச் கேப்பில் வந்து 3 இன்ச்சு. அதே மாதிரி 5 இன்ச் கேப்பில் 3 இன்ச்சுனா தையலுக்காக சேர்த்து 3.5 இன்ச்சு. இப்போ 7.5 இன்ச்சுக்கு நேராக 3 இன்ச்சு. சேம் அதே மாதிரி 7.5 இன்ச்சுக்கு நேராக 3 இன்ச்சுனா 3.5 இன்ச் தையலுக்காக சேர்த்து. இது வந்து சேம் அதே மாதிரி இருக்குது. லைட்டாக நீங்கள் ஒரு போட் ஷேப் வர மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி ஒரு கர்வாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பட்டி பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் கண்ணாடி ஸ்கேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி ஸ்கேல் வந்து உங்களுக்கு 1 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணுங்கள். ஒன் இன்ச் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் 1.5 இன்ச்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட்டி வந்து ரொம்ப கழுத்து பீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். இது ரெண்டே நமக்கு போதும். ஏன்னா கழுத்து வந்து ரொம்ப இறக்கம் கிடையாது. ஸோ அதனால் நான் இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நீங்கள் ஹூக் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. எதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணி கீழே மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு துணி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். இப்போ பட்டி பீஸ்க்கு நம்ம கிளாத் எடுத்தாச்சு. இந்த மாதிரி கிராஸ் பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ரண்ட் ஸ்லீவ். ஈஸியான மெத்தட் தான். குயிக்காக வந்து நீங்கள் கட்டிங் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.